நிறைய பேஷண்ட்ஸோடைய கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியாதியை குறித்து அவங்க கொஞ்சம் அதிக பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வியாதி வந்தது நிமித்தமாக நான் கர்த்தரிடத்துல ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு பக்தி வைராக்கியம் அதிகமாயிடுச்சு, அதனால இந்த வியாதியில நான் இருப்பது எனக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு இது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ற டிக்ளரேஷன் மிகவும் நெகட்டிவான விஷயம். இந்த வியாதியை நான் ஜெயம் எடுப்பேன், இயேசுவின் தழும்புகளால் அவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, நான் அதை டிக்ளேர் பண்ணி சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்றதான் நம்மளுடைய டிக்ளரேஷனா இருக்கணும். அப்போ இந்த வியாதியை குறித்து நம்ம அதிகமா பேச பேச அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துடும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பரவாயில்ல, இந்த வியாதியில இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்குள்ள வைராக்கியம் இருக்கிறதுனால இந்த வியாதி அப்படியே தொடரட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்குள்ள வந்துடும். அப்போ அந்த அடாப்டேஷன் மோட்ல போனதும் நம்ம சுகத்துக்கு பதிலா இந்த பிரச்சனைகளையும் இது கர்த்தருக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன், அதனால எல்லா பாடுகளையும் நான் தாங்கிக் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வியாதியிலிருந்து ஜெயம் எடுக்காம வியாதியிலே தங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துடும். இதன் நிமித்தமாக கர்த்தர் தருகிற ஒரு பெரிய சுகத்தை நம்ம இழந்துரும்.